ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊட்டி ட்ரிப்போட vlog வந்து போட்டிருந்தேன்னா அதோட கண்டினியூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊட்டி டீ பார்க்கும் தொட்டபெட்டா பீக்கும் அது ஒரு ரூட் வந்து போயிருந்தோம். இப்போ பைக்காரா ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பைக்காரா லேக் வந்து போகிறோம். ஸோ போகிற வழியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகலாம். இந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸாக வந்து நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு வந்து 40 rupees வந்து வாங்குறாங்க. நாங்கள் ட்ரிப்பு வந்து ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் வந்து போயிருந்தோம். அதனால் ரொம்ப கூட்டம் இல்லை. கொஞ்சம் தூரம் உள்ளே இறங்கி நடந்து போனால் ஒரு லேக் வியூ வந்து பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்காகவே மஸ்ட் விசிட் கண்டிப்பாக. நிறைய தமிழ் பாடல்கள்லாம் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய லெவலில் பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து நம்ம எடுக்கணும்னா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கேருந்து நியர்பையில் தான் காமராஜர் டேம், அதோட பேக் வாட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் டேம் வந்து இப்போ நம்ம சுற்றி பார்க்க முடியாது. அங்கே வந்து அலோவ் கிடையாது. போகிற வழியில் நம்ம வேணால் நிறுத்தி அப்படியே கார் நிறுத்தி அந்த டேம் கிட்ட பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அங்கேயுமே நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படியே போகிறப்ப வந்து ஸ்பீடாக போயிட்டோம். வரப்போ ரிட்டன் வரப்போ லைட்டாக அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி அப்படியே அந்த டேம் வந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு வந்தோம். அடுத்ததான் இந்த ரூட்டில் வந்து 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வரும். பட் மே மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெவி ரெயின் ஊட்டியில். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து சுற்றி பார்க்க வந்தவங்க மேலே பைன் ட்ரீ வந்து சாஞ்சிருச்சு. அதில் ஒரு குழந்தை கூட வந்து இறந்துருச்சு. அது நியூஸில் கூட வந்து போட்டிருந்தாங்க. அதுலேருந்து அடுத்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்குமே அந்த ஹெவி ரெயின் அந்த ரீசனாலே மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரெயின் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. அதனால் வெளியில் பார்த்தப்பே தெரிஞ்சு ஆள் நடமாட்டம் இல்லையேன்ட்டு அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த இடங்கள்லாம் மிஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கேயுமே நிறைய படங்கள்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இங்கே 2 இடமும் க்ளோஸில் இருந்ததுனால இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கேருந்து வியூலாம் நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புனோம். கேரட் போட்டுருக்காங்கடா. எல்லாம் கேரட் தானே இது. அடுத்து தான் நம்ம இம்பார்ட்டண்டான ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ போகிறோம். மெயினாக இந்த ரூட்டை நம்ம ட்ராவல் பண்ணதே இந்த பைக்காரா ஃபால்ஸ் பார்க்குறதுக்காகவும் அடுத்து பைக்காரா லேக் அதோட போட் ஹவுஸ் அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். உள்ள என்ட்ரி வந்து பெரியவங்களுக்கு 40 ரூபா, குழந்தைங்களுக்கு 20 ரூபா வந்து வாங்குறாங்க.
பார்த்து மெதுவாக போங்க. ஃபால்ஸ்க்காக உள்ள என்ட்ரு ஆகிறப்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கிறத வந்து பார்த்துருந்தோம். சரி ரிட்டன் வரப்போ என்ன இருக்குன்னு பார்த்துக்கலான்ட்டு போயிட்டோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் பர்பிள் கலர் ஃப்ளார்ஸ், அது இந்த சீசன்லேயே பூக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் இது வந்து பூத்துருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பஸ்ஸில் வரவே நாங்கள் வந்து பார்த்தோம். சரி அதனால் இது பக்கத்தில் நியர்பையில் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடச்சதுனால சரி பார்க்கலான்ட்டு நான் அந்த இடத்துல உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் விளையாடுறோமா அப்படின்னா இந்த ஊஞ்சல் மட்டும் தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற எல்லாம் துருப்பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு எல்லா இடங்களையுமே டூரிஸ்ட் பிளேசஸ்லையுமே சில்ட்ரன்ஸ் பார்க்கு செட்டப் இருக்குது. ஸோ ப்ளே ஏரியாலாம் வேறு எங்கேயாவது விளையாண்டுக்கலாம் வாமா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து அங்கேருந்து நேராக பைக்காரா லேக் வந்து ரீச் ஆகிட்டோம். லேக்கில் இருந்து போட் ஹவுஸ் அதுக்காக தான் மெயினாக வந்திருந்தோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு படகுக்கு ஏற்ற மாதிரி 3 சீட்டர், அதிலே ஸ்பீடு இருக்குது, 5 சீட்டர், 8 சீட்டர் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அது வந்து ஒவ்வொரு இது இருக்குது. நாங்கள் வந்து 8 சீட்டர் ஷேரிங் வந்து போகலான்னு 1150 வந்தது. அப்போ அதை டிவைட் பண்ணுறப்போ ஒரு ஆளுக்கு வந்து 150க்குள்ளே தான். ஸோ அது அஃபோர்டபுள்ன்றனால நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். ஸ்பீட் போட்டிங்கில் பாப்பா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அப்போ தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வந்து பயப்படுறதை வாங்கணும் என்னமோன்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்து 8 சீட்டர் போட்டில் தான் வந்து சூஸ் பண்ணி போனோம். இது வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த லேக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுதான் போகணுமா? போட்டோன்னா உள்ள அவ்வளோதான். எனக்கு கொலை பண்ணிருக்கீங்களா? இங்கே ரெக்கார்ட்லக்கா
ராக்கெட் வருது பாரு பாரு பைக்காரா ஃபால்ஸ்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததோ அடுத்து பைக்காரா டேம் தான் வரும். ஆனால் நம்மளுக்கு போட் ஹவுஸில் கூட்டமாக இருந்தது அப்படின்னா க்ளோசிங் டைம் ஆகிட்டுனா நம்மளுக்கு மிஸ் பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போயிட்டோம். அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வரப்போ இதே ரூட் தானே அப்போ பார்த்துக்கலான்னு, அதனால் ரிட்டன் வரப்போ பைக்காரா டேமில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம போயிருந்த டைமுக்கு கொஞ்சம் டேமில் தண்ணி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பைன் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம்ல காமராஜர் டேமோட பேக் வாட்டர். ஸோ அந்த டேம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ரிட்டன் போகிறப்ப காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறதுனால அது வந்து க்ளோசிங்கில் இருக்குது. முன்னாடி வந்து இது ஓப்பனாக தான் இருந்துருக்கு. முன்னாடிலாம் ஊட்டி வந்தவங்க இதெல்லாம் சுற்றி பார்த்து வந்துருப்பாங்க. நம்ம வந்து அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான்.